அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்களோட பார்வையில் என்னென்ன படங்கள் லாபமா அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரொடக்ஷன், பிஸ்னஸ், கலெக்ஷன் மூணாக பார்க்கணும். ஒரு படத்தை எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அது எவ்வளவு வந்து நமக்கு லாபம் தருது, எவ்வளவு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கிடைக்குது, இதை மூணையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப சிறிய பட்ஜெட் படத்தில் குறுகிய நாட்களில் எடுத்து லாபம் கொடுத்த படம் தான் குட் பேட் அக்லி. எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் பேட் அக்லி மைத்ரி மூவி மேக்கர்ஸுடைய அந்த ப்ரொடியூசர் நேற்று கூட கொடுத்த ஒரு இன்டர்வியூ பயங்கர வைரலாக போயிட்டு. ஆமாம் ஆமாம். அது என்னன்னா, எங்களுடைய படத்துக்கு வந்து நாங்கள் முடிச்சு பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பளமே கொடுக்குறோம். யாருக்கு? நடிகர்களுக்கு. ஆச்சரியமாக இருக்குது, பெரிய நடிகர்களுக்கு. வழக்கம் போல் அந்த விஜய் அஜித் அவங்க ரெண்டு பேருமே இவரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மைத்ரி மூவிஸ் ப்ரொடியூசர் சொன்னதை சிலர், அது அவங்க தான் இல்லை, நிறைய பேர் வந்து அஜித் அவர்களை டேக் பண்ணி போகிறாங்களே, அது எப்படி? இல்லை, அஜித் பேமெண்ட் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, என் பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிங்க. இந்த 2025 ஒரு 3 பேருக்கு ஒரு காம்படிஷன் எடுத்துக்கலாம் சார். அஜித், பிரதீப் ரங்கநாதன், அதுக்கப்புறம் தனுஷ். யார் சார் வின்னர் 2025? பிரதீப் ரங்கநாதன் தான். பிரதீப் ரங்கநாதன் கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் ஏகேன்னு ஒரு பெரிய ஸ்டார் இருக்கு. ஓப்பனிங் பார்க்குறப்ப இன்னைக்கு வரைக்கும் அஜித் வந்து நம்பர் 1 இருக்காரு. சரி, அவருக்கான ஒரு ஓப்பனிங் இன்னைக்கு அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு 3 நாள் ரிலீஸ் பண்ணிடுறோம், புக் ஆயிரும். பிரதீப் ரங்கநாதனுக்கு 3 நாள் புக் ஆகுமான புக் ஆகாது. பிஸ்னஸ் வைஸ் மினிமம் கேரண்டி உள்ள ஆர்டிஸ்ட் யாருன்னா அஜித். ஆதம் சிறுவனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார். வணக்கம். வணக்கம் சார். 2025 கிட்டத்தட்ட ஒரு 270க்கும் மேற்பட்ட படங்கள் இந்த மாதம் முடிவில் வந்து ஒரு 300 கூட வச்சுக்கலாம். அதில் வசூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 படங்கள் தான் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட பார்வையில் என்னென்ன படங்கள் லாபமாக அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? டூரிஸ்ட் ஃபேமிலி, அதாவது 2 தான் பார்க்கணும். ஓகே. ப்ரொடக்ஷன், பிஸ்னஸ், கலெக்ஷன் மூணாக பார்க்கணும். ஒரு படத்தை எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அது எவ்வளவு வந்து நமக்கு லாபம் தருது, எவ்வளவு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கிடைக்குது, இதை மூணையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப சிறிய பட்ஜெட் படத்தில் குறுகிய நாட்களில் எடுத்து லாபம் கொடுத்த படம் தான் அது லாபகரமான படம். பெரிய பட்ஜெட் படம், பெரிய சம்பளம், நீண்ட நாட்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு வந்து நிற்கும். இப்போ குட் பேட் அக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் பேட் அக்லி மைத்ரி மூவி மேக்கர்ஸுடைய அந்த ப்ரொடியூசர் நேற்று கூட கொடுத்த ஒரு இன்டர்வியூ பயங்கர வைரலாக போயிட்டு. ஆமாம் ஆமாம். அது என்னன்னா, எங்களுடைய படத்துக்கு வந்து நாங்கள் முடிச்சு பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பளமே கொடுக்குறோம். யாருக்கு? நடிகர்களுக்கு. ஆச்சரியமாக இருக்குது, பெரிய நடிகர்களுக்கு. அங்கே இருக்கக்கூடிய உச்சபட்ச தெலுங்கு இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் தான் பேமெண்ட் கொடுக்குறோம், பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அது ஒரு பெரிய சிரஞ்சீவி முதற்கொண்டு எல்லாருக்கும் நாங்கள் இன்க்ளூடிங் சிரஞ்சீவி முதற்கொண்டு பெரிய ஸ்டார் சொல்கிறேன். ஆமாம், கொடுக்குறோம். அதே நேரங்களில் ஒரு படம் வந்து ஏதாவது கொஞ்சம் முன்னப்பினா ஆச்சுன்னா உடனே இன்னொரு படம் பண்ணுறாங்க, பேமெண்ட் அங்கே ஒரு இஷ்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, சில டைரக்டர்ஸ் சில நடிகர்கள் அவங்க கராராக இருக்கிறாங்க. பேமெண்ட் படம் எப்படி போனாலும் சரி, ப்ரொடியூசர் எక్కడ விட்டு போனாலும் சரி, டைரக்டர் முதல் கூட நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. இப்போ அது என்னன்னா ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து. வழக்கம் போல் அந்த விஜய் அஜித் அவங்க ரெண்டு பேருமே இவரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மைத்ரி மூவிஸ் ப்ரொடியூசர் சொன்னதை சிலர், அது அவங்க தான் இல்லை, நிறைய பேர் வந்து அஜித் அவர்களை டேக் பண்ணி போகிறாங்களே, அது எப்படி? இல்லை, அஜித் பேமெண்ட் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, என் பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா எனக்கு கொடுக்க போகிறீங்க. இப்போ அந்த படம் 500 கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே அந்த 500 கோடி லாபம் வந்துருக்குங்கன்னு கொடுக்க போகிறீங்களா? எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல. அந்த பெரிய ஸ்டார்ஸ்ல என்ன பண்ணா பேசிக் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ஓடிடியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, சேட்டலைட் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு தேட்டரில் 3 நாள் வந்து வேர்ல்டு வைடு ஃபுல் பண்ணிடுவாங்க அந்த ரசிகர்கள். அப்போ அந்த ஒரு கேரண்டியான பிஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கு அவங்க கேட்குறாங்க. மற்ற யாருக்குமே கிடையாது. மற்ற பெரிய ஸ்டார்ஸ்க்கு தவிர ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்களை தவிர மற்ற யாருக்குமே வந்து அந்த கேரண்டியான பிஸ்னஸ் கிடையாது. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு, இன்னைக்கு உள்ள நிலைமையில் ஒரு பெரிய நடிகர்களுக்கு ஃபினான்ஸே கிடைக்கல. சில படங்களுக்கு ஷூட்டிங் போய் ஃபினான்சியர் கொடுக்காம இன்னைக்கு வந்து நிற்கிது, அந்த அளவுக்குலாம் நிற்கிது. அப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ சின்ன பட்ஜெட் படத்தை எடுத்து பெரிய லாபம் கொடுத்துருக்காங்க. பெரிய பட்ஜெட்டில் எடுத்து பெரிய நாட்கள், நீண்ட நாட்கள் எடுத்து அந்த படம் வந்து அந்த கலெக்ஷன் வந்து அந்த அதை இது ஆக மாட்டேங்குது, ஈக்குவல் ஆக மாட்டேங்குது, டேலி ஆக மாட்டேங்குது, எதிர்பார்த்த வசூலும் வரல அப்படின்னு வரல. நான் இங்கிருந்து தொடங்கலான் இருக்கேன் சார். மரகதராஜான்னு நினைக்கிறேன், யாருமே எதிர்பார்க்கல, 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம். அங்கிருந்தே படத்தோட பிள்ளையார் சொல்லி
அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னதுன்னா தேட்டர் ஓனர்ஸுமே எங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்குப்பா, இந்த பொங்கல் எங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னாங்க. ஸோ மரகத ராஜா அவ்வளோ பெரிய வசூலா சார்? ஆமாம், பெரிய வசூல். அதாவது மரகத ராஜா படம் எடுத்து கிட்டத்தட்ட 12 வருஷம். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் வந்து ஒரு காமெடி படம், எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்டே கிடையாது, காமெடி படங்களே கிடையாது. சினிமாவே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அந்த என்டர்டைன்மெண்ட்டே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. படம் ஃபுல்லாக தேட்டருக்குள்ளே போனால் வெட்டு குத்து ரத்தம் ஆக்ஷன் அந்த மாதிரி அடி தட்டி சண்டை, நம்ம மேலே தான் அடி விழுகல, அந்த மாதிரி தான் வர வேண்டியதாக இருக்குது. சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி. அது நீங்கள் பொழுதுபோக்குறதுக்கு போகிறீங்க, அப்போ 2 மணி நேரம் நீங்கள் வந்து சிரிச்சிட்டு வரணும். உள்ள தெளிதா படம்னா நான் ஸ்டாப் காமெடியாக இருக்கும். ஓகே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நம்ம போன மாதிரி 2 மணி நேரம் கலக்கலன்னு ஜாலியாக இருக்குமா, ஜாலியாக இருந்து வரலாம். ஆனால் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அந்த மாதிரி பேட்டர்ன் படமே இல்லை. அப்போ அந்த ட்ரையாக இருந்த நேரத்தில் அந்த படம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் வந்துச்சு. அது பெரிய வசூலை கொடுத்தது. அந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் தான். ஓகே, அந்த படத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அந்த தயாரிப்பாளர் வந்து இறந்து போய் ஏகப்பட்ட கடனாகி வட்டி மேலே 12 வருஷம் வட்டி நாங்கள் சினிமாக்குள்ள அதான் ஒன்றும் ரிலீஸே பண்ண முடியாது. அப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு முயற்சி எடுக்கிறார். இந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், இந்த படம் போட்டால் அவ்வளோதான், மண்ணோட மண்ணா அப்படி போயிடும், உங்கள் காசு வராது. நான் இந்த படத்தை அடிலாம் கிடையாது, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், லாபம் வந்தால் அவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் முன்னெடுப்பு எடுத்தார். படம் அவர் பார்த்தாரு, படம் பிடிச்சி போச்சு. அவருடைய முன்னெடுப்பில் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்டான டைம் அது. அந்த நேரத்தில் படம் வந்தோடனே பெரிய வசூலை கொடுத்தது, எல்லாத்துக்கும் கடனை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ என்னன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் படம் இல்லை. இப்போ என்ன தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடிச்சுன்னா அதே மாதிரி படம் எடுப்பாங்க. ஆமாம், ஒரு பாகுபலி ஓடிச்சுன்னா இவனுங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து கையை சுட்டுக்கிறது, புதுசாகவே திங்க் பண்ணுறதில்ல. மற்ற இண்டஸ்ட்ரியில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி நடக்குது. மலையாள படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் வேறு 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 ஜோனல் படம் எடுத்துப்பாங்க. ஒரு படம் ஓடிச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஓடிச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுக்க மாட்டாங்க, அவங்க வேறு ட்ராக்கு போயிடுவாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பாருங்கள், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவிலேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சின்ன டெக்னீஷியன் போனால் கூட அவங்கள வந்து ஒரு ஹாலிவுட் டெக்னீஷியன் மாதிரி பார்ப்பாங்க. தெலுங்கில் அவ்வளோ மரியாதை இருக்கும். ஓகே, இன்றைக்கி அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து படங்கள் வித்தியாசமான படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்னு போயிட்டாங்க. நம்ம ஒன்றுமும் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கிடைச்சா போதும், அதே பேட்டர்னில் படம் பண்ணுறோங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து பெரிய தோல்விக்கான காரணம். ரெண்டாவது, கதையாசிரியர்கள்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. டிஸ்கஷனுங்கிற ஒரு கலாச்சாரமே கிடையாது. ஒரு கதையை எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, பாக்யராஜ் வந்து திரைக்கதை மன்னன். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் படத்துக்கு டிஸ்கஷன் வைப்பார். பாலகுமாரனை கூப்பிடுவார், பெரிய ரைட்டர்ஸை கூப்பிடுவாங்க. டிஸ்கஷன் ரூமு வந்து ஒரு பெரிய போர்க்குளம் மாதிரி இருக்கும். உட்லண்ட்ஸு ஓல்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் காட்டேஜாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்காக டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னா வச்சுங்க, ஏதாவது சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோ ஒரு கருத்து முதல். இந்த சீன் ஏன் வைக்கிறீங்க பாரு, வச்ச லாஜிக் இருக்கான்னு கேட்பாரு. அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கும். இல்லை அந்த சீன் வைக்கலாம் பாரு. இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன் நடந்து தான் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு அன்றைக்கி. அதனால தான் கதை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, படம் ஓடிச்சு. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள் யாருமே தமிழ் சினிமாவில் படம் பண்ணுறது கிடையாது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்போயும் சில டைரக்டர்ஸ், சில ஹீரோஸ் அவங்க பிடிவாதமாக கேட்கக்கூடிய சம்பளம், அவங்க சொல்லக்கூடிய டெக்னீஷியன், சொல்லக்கூடிய டேரக்டர் முதற்கொண்டு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா பெரிய பட்ஜெட்டு, ஒரு வருஷம் போகுது, ஃபினான்ஸ் வாங்குறாங்க, வட்டி கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் கிடையாது, ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது, சேட்டலைட் பிஸ்னஸ் சுத்தமாக கிடையாது, தேட்டரிக்கல் தான். தேட்டரிக்கலில் போய் தேட்டர்லேருந்து வர்ற வருமானத்தை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடை வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட நம்ம குழப்பமாக இருக்கும். ஒரு கலெக்ஷன் வருது, அவங்க சொல்லுவாங்க ஒரு கலெக்ஷன், அதில் டேக்ஸு அது இது நொட்டிலோஸுக்கு போய் கியூபுக்கு போய் தேட்டர் ஓனருக்கு போய் அந்த கலெக்ஷன் போட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கையில் வந்து சேர்றது நமக்கு பெரிய இதாக இருக்குது. ஓகே, அப்போ தேட்டரிக்கல் பிஸ்னஸை மட்டும் தான் பண்ணுறாங்க. இப்போ அவுட் ரேட்டாக வாங்குற ஆட்களும் இப்போ குறைஞ்சி போயிட்டாங்க. ரொம்ப ரேராக தான் ஓவர்சீஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. பெருசாக ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை. சரி, அப்படிங்கும் போது பட்ஜெட் ப்ளஸ் வந்து இது ஷூட்டிங் டேஸ் இதை கால்குலேட் பண்ணி போகிற பெரிய பட்ஜெட்டுக்கு ஒரு வாரம் ஒன்றும் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியல. மைத்ரி மேக்கர்ஸுக்கு குட் பை டக்லி பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்த படம். ஓகே, இப்போ அவங்க திருப்பி அவங்க வந்து எங்களுக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு அஜித். காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு படம் கொடுங்க. இந்த அடுத்த படமே அவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வச்ச ஆப்ஷன் என்னென்னா ஆதிக்கு வேணாங்கிறாங்க. ஆதிக்கு இல்லாமல் பண்ணால் ஓகேன்றாங்க. இப்போ ஆதிக்கு விட மாட்டேங்கிறாரு. ஓகே, அப்படிங்கும்போது அந்த படம் இப்போ இருக்கிற மைத்ரி மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி படம் பண்ண மாட்டாங்க. மைத்ரி மேக்கர்ஸுக்கு 2 பக்கம் அடி. ஓகே, குட் பை டக்லியில் இளையராஜா பாட்டை போட்டு அது அவரும் நோட்டீஸ் அமிச்சிட்டாரு, டூடு படத்தையும் போட்டு அவரும் நோட்டீஸ் அமிச்சிட்டாரு. இந்த படம் லாஸ்ட், இனிமேல் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த வரமாட்டாரு. அந்த அளவுக்கு போயிடுச்சு அது. அதான் இப்போ மரகத ராஜாவில் தொடங்கி நீங்கள் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், என்னென்ன படங்கள் சார் கம்மியான பட்ஜெட்டில் போடப்பட்டு அதிகமாக லாபம் எடுத்த படங்கள் தான் டாப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன்,
அப்புறம் வந்துட்டு இந்த இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய படம் ஓகே டூடு. அதான் சார் தலைவன் தலைவி மாமன் இது எல்லாமே அதுல தான் எல்லாமே இதில் எல்லா படத்தையும் நீங்கள் கரெக்டாக வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே சிறு பட்ஜெட் படங்கள். ஓகே குறைந்த நாட்களில் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு சின்ன சின்ன நடிகர்களை வைத்து எடுத்தப்பட்ட படம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்க ஷூட்டிங் டேஸ். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து படம் வருது. ரெண்டாவது தலைவன் தலைவியே எடுத்துங்களேன். தலைவன் தலைவி ஒரு ஃபேமிலி படம், ஒரு ஃபேமிலி ட்ராமா, அந்த மாதிரி பேட்டர்னில் படமே வரல. இவரும் அதே மாதிரி ஒரு பாண்டியராஜன் போய் ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தாருன்னா 10 படம் போயிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேரக்டருக்கு என்ன முதல்ல வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த பேட்டர்னில் படம் பண்ணணும். நீங்கள் ஒரு தெலுங்கு படம் ஓடிடுச்சு, மலையாள படம் ஓடிடுச்சு, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஏன் இந்த மாதிரியான தமிழ் சினிமாவில் பெரிய படங்கள் போகல அப்படின்றது கதை. ஓகே கதை ஒரு காரணம். ரெண்டாவது ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான விஷயங்களை அவங்க திரும்பி திரும்பி பண்ணுறது. ஷூட்டிங் டேஸு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து 150 நாள். சின்ன படம் பெரிய சொல்கிறது சின்ன படம். அதில் என்ன கொடுமைன்னா ஒரு அந்த காலம்லாம் இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மானிட்டர் பெருசாக கிடையாது. நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி தேட்டரில் வந்து தான் பார்க்க முடியும். சரி, அந்த காலகட்டங்கள்லேயே 40 நாள் 38 நாள் தென்மேற்கு பருவக்காட்டு படம் வந்து 38 நாள் விஜய் சேதுபதியோட முதல் படம். 38 நாளில் அவுட்டோர் ஷூட்டிங்கில் எடுத்த படம், முடிச்ச படம். 10 வருஷத்துக்கு 2011 வந்த படம், 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஏன்னா அவங்க என்ன சொல்லலாம், ஷூட்டிங் டேஸ் அதிகமாக வச்சா தான் படம் பெரிய படம்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, நம்ம கதை என்ன சொல்ல வருவோம். அப்போ இந்த படம் வெற்றி பெற்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதை எங்கள் ஆலமர் குடும்பஸ்தன் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சிக்கலை சொல்கிற படம். தலைவன் தலைவி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்கிற படம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு கதை. ஒரு இலங்கையிலேருந்து வரக்கூடிய புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்குன்னு எந்த சினிமாலையும் காட்டல. அவங்களுடைய போராட்டங்களை காமிச்சிருக்காங்க, வழியிலே காமிச்சிருக்காங்க, அவங்க குடும்பத்தை காமிச்சதில்லை. அந்த படத்தில் காட்டுறாங்க. அப்போ அந்த படம் ஹிட்டு. மாமன்கிற போதுங்கும் போது ஒரு அக்கா தம்பியோடைய உறவு, அதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை ஒட்டிய படம். அது முதல்ல பிடிக்கணும். புரியும். இது நான் சொன்ன இந்த வெற்றி பெற்ற எல்லா படமே யதார்த்தத்தை ஒற்றிய படம் கதையா. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஹீரோயிசம் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த சம்பவத்தெலாம் பார்த்துருப்போம். அப்படிங்கும்போது யதார்த்தத்தை ஒட்டிய சினிமாக்களை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. அது சிறு பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி, பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி, எனக்கு பெருசாக தேவையில்லை. சரி, ஒரு டானா இருக்காரு, இவருக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இவருக்கு வந்து அப்படின்ற மாதிரி இந்த சென்டிகேட் ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க புதுசா. சார் கண்டிப்பாக நான் விஜய் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலை. அஜித், ரஜினி, கமல் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் எல்லாரோட படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. நவம்பர் மாதம் ஆண் பாவம் பொல்லாது அந்த படம் மட்டும்தான் லாபமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட அஃபிஷியல் எல்லாருமே சொல்கிறாங்க. ரியோ ராஜ் பெரிய பிஸ்னஸ் இல்லை, பெரிய ஓப்பனிங் இல்லை, அந்த படம் எங்களுக்கு லாபகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றப்போ அந்த மாதம் ஃபுல்லுமே அந்த படம் தான். ஆமாம், ரியோ ராஜை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு செலக்டடான மூவிஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நடிகராக வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி செலக்டடாக பண்ணார்னா பரவாயில்ல. இப்போ சூரி, ரியோராஜ் இவங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நடிகர்களாக இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, சூரி ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப செலக்டடாக பார்த்து பண்ணுறது. ஓகே, தன்னை மீறி வந்து கதை எழுதக்கூடாது, தன்னுடைய உருவத்துக்கு மீறி வந்து நம்மளுடைய ஒப்படை இருந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தனக்கு மீறியே உள்ள கதை பண்ணக்கூடாதுன்றாங்க. ரியோராஜ் அதே மாதிரி தான் ஒரு அந்த ரேஞ்சில் உள்ள படமாக தான் பண்ணுறாரு. அப்போ சிறு பட்ஜெட் படங்களுக்கு உள்ள நடிகர்களாக இருக்கிறாங்க. அந்த சின்ன பட்ஜெட்டில் முடிச்சிடுறாங்க, படமும் பெரிய பிஸ்னஸ் ஆகுது. ஆண்பாவம் போல அது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உள்ள சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது அந்த படமும் அந்த 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 ஏரியாவையும் யாருமே இது வரைக்கும் டச் பண்ணவே இல்லை. அதை சொல்கிறதுக்கு அந்த படம் ஓடுது. அப்போ இதில் இது ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியனு, டைரக்டரு, பிரம்மாண்டம் இது எதுவுமே தேவையில்லைன்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. சரி, எங்களுக்கு தேவை 2 மணி நேரம் வரணும், அது புதுசாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், என்னைய வந்து ஃபோன் எடுக்க வைக்கக்கூடாது, எனக்கு திரும்ப வைக்கக்கூடாது, 2 மணி நேரம் என்னை வந்து உட்கார வச்சா போதும் அப்படின்ற படம் தான் இந்த எல்லா படங்களும் வெற்றி பெற்ற கூட படங்கள். எதிர்பார்த்து சோபிக்காத படங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து தக் லைஃப் முதல்ல அடங்கியிருக்கு சார். ஏன்னா சிம்பு இருக்காரு, கமல் அவர்கள் இருக்காரு, பெரிய நடிகர்கள் இருந்துமே அந்த படம் சரியாக அமையலை அப்படின்ட்டு எந்தெந்த படங்கள் எதிர்பார்த்து? தக் லைஃப் பெரிய மணிரத்னம், கமலஹாசன், ஏஆர் ரஹ்மான், சிம்புன்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், படத்துடைய ப்ரொமோஷன், பாட்டு ஹிட்டு எல்லாம் வச்சு படத்துக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி. அதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிறையா சொல்கிறாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கமலுக்கும் மணிரத்னத்துக்குமே சரியான ஒரு இது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. படத்தை உதாரணத்துக்கு சொல்லணும், அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் கமல் இறந்து போகிற மாதிரி தானே காட்சி. ஓகே, ஷூட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கேரவனில் உட்காந்துருக்காங்க, மணிரத்னம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சார் நீங்கள் இறந்து போகிற மாதிரி இவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. இல்லை நான் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ 2 பேருக்குள்ள பெரிய ஆஃப் டே ஷூட்டிங் நிப்பாட்டாங்க.
நிப்பாட்டிட்டு ஒரு கேரவனுக்கு போயிட்டாரு. சிம்பு என்ன நடக்குதுன்னு தெரியல. சிம்பு அவர்களுக்கு மேலே அங்கே உள்ளே போய் பேச முடியல. சீனியர் ஆர்டிஸ்ட்டு, சீனியர் டேரக்டர்ஸு. அப்புறம் ஒரு மத்தியானத்துக்கு பிறகு வந்து இல்லை நீங்கள் இறந்து போகிற மாதிரி சீன் அப்படின்னு. சிம்பு இல்லை சார் நீங்கள் முதல்ல அவர் தானே இறந்து போகிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு. இல்லை மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு பிறகு மாற்றி எடுத்தாங்க. இந்த மாதிரி படம் முழுவதுமே அவங்களுக்கு சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய தோல்விக்கான காரணமாக போச்சு. 2 பேருமே ஜீனியஸ். எல்லாருமே அறிவாளியாக இருந்தால் எப்படி விளையாட முடியும்? சரி. ஆனால் இந்த படம் லாபத்திலே வைக்க மாட்டாங்க, நஷ்டத்திலே வைக்க மாட்டாங்க. கூலி 4 நாளில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் 400 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எந்த இடத்துல சார் இதை பிளேஸ் பண்ணுறது? இல்லை லாபமான படம் தான். கூலி வந்து லாபகரமான படம் தான். ஆனால் பட்ஜெட் வைஸாக பார்க்குறப்ப வாங்கினவங்களுக்கு சில படத்தை பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. கூலி வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஓப்பனிங்கு. பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ். தயாரிப்பாளருக்கு லாபகரமான படம் அந்த படம். அதெல்லாம் கிடையாது. வாங்கினவங்களுக்கு சில ஏரியாக்களில் அந்த படம் போகல. ஓவர்சீஸ் வாங்கினவங்களாம் ஒரு சில நாட்டில் வந்து அவங்க பெருசாக வந்து அந்த அளவுக்கு போட்ட காசு எடுக்க முடியல. ஒரு சிறு நஷ்டத்தை கொடுத்துச்சு. தயாரிப்பாளருக்கு லாபகரமான படம், நடிகர்களுக்கு மற்ற டெக்னீஷியன் லாபகரமான படம். படத்தை வாங்கிய ஒரு சிலருக்கு அந்த படம் வந்து பெருசாக லாபம் கொடுக்கல. பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்ட படம் 1000 கோடின்ற ஒரு கனவை எதிர்பார்த்த படம் அந்த படம் இல்லை, அவ்வளோ தூரம் இல்லை. ஓகே. அதே தொடர்ந்து சூர்யா அண்ட் விக்ரம் வீரதீர சூராவும் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ரெட்ரோவும் ரிலீஸ் ஆயிருந்தது. இவங்க 2 பேரும் சமீபத்தில் பெரிய கலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. 2025 அவங்களுக்கு எப்படி சார் அமைஞ்சு? 2025 வீரதீர சூரன் பெரிய எதிர்பார்க்கப்பட்டோம். அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் நல்ல டேரக்டர், இல்லை மாற்று கற்றுக்கிட்டு. அது ரிலீஸில் ஏதோ டிலே ஆகி அதுலேயும் பிரச்சனை ஆகி. ஆமாம். இப்போ என்னென்னா அவங்களாம் வந்து ஒரு ரொம்ப நாள் 3 மணி நேரம் படம் எடுக்கிறது. ரெண்டு அந்த படம்ல 2 பார்ட்டாக எடுத்தாங்க. இதுக்கு 2 பார்ட்டாக எடுக்கிறீங்க. நீங்கள் எதையுமே அளவுக்கு அதிகமாக செஞ்சோம்னாலும் நமக்கு குழப்பமாயிரும், நமக்கே குழப்பமாயிரும். ஷார்ட்டாக ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் படம் பண்ணுங்க. இந்த படம் 2 பார்ட், 2வது பார்ட்டை முதல்ல யூஸ் பண்ணுறேன், முதல் பார்ட்டை வந்து இப்போ பண்ணுறேன், மக்களை போட்டு குழப்புறது. நீண்ட நாட்கள் ஷூட்டிங் அந்த படம்லாம் கிட்டத்தட்ட 300 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணாங்க. 300 நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஷூட்டிங் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகும்? ஒரு புது ப்ரொடியூசர் அதோட ஒரு காலி வச்சுக்கலாம். அந்த படம் வந்து நல்ல படம் தான். பட் அவங்க அந்த அந்த பிளானிங் வந்து தப்பான பிளானிங். ஓகே. தப்பான பிளானிங்கு, ரிலீஸ் டேட்டு, சில விஷயங்கள், படம் லென்த்தி. இந்த 3 மணி நேரங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக 3 மணி நேரம்லாம் யாரும் தியேட்டரில் உட்காந்து பொறுமை கிடையாது. நீங்கள் ரீல்ஸ் காலமாயிடுச்சு. ஒன்றும் ஏன் நீங்கள் 3 மணி நேரம் படம் படிக்கிறீங்கன்னு தெரியல. சொல்கிற விஷயத்த ஷார்ட்டாக சொல்லுங்கள். சிறுகதையை தொடர்கதையை படிக்கிற காலம் மாதிரி சிறுகதை ஆகிப்போச்சு. இப்போ கதையை வந்து சிறுசாக சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக சொல்லுங்கள், யதார்த்தமாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து 3 மணி நேரம் உட்காந்து அப்படியே பழைய காலத்தில் மாதிரி அப்படியே ட்ராமா போடுற மாதிரி நீங்கள் 3 மணி நேரம் இழுத்துட்டு போனால் உட்கார மாட்டீங்க தேட்டரில். சரி, 3 மணி நேரம் டயத்தை விட்டுலாம் உட்கார முடியாது. அப்போ அந்த படத்துக்கு ஒரு லென்த்தி ஒரு காரணம், 2 பார்ட்டாக எடுத்ததுக்கு காரணம், ரிலீஸ் ஆன டேட்டும் சில நேரங்களில் தப்பாக போச்சு. அதனால வீரதீர சூரன் வந்து ஒரு பெரிய தோல்வி படமாகிடுச்சு. அதான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப படம் நல்ல படம். அருண்குமார் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார், விக்ரம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், நல்ல படம் தான். பட் இந்த லென்த்தி, இந்த டிலே, ராங்கான டைமில் ரிலீஸ் பண்ணது எல்லாம் சேர்ந்து அந்த படம் பெருசாக தோல்வி ஆயிடுச்சு. மதராசி இந்த வருஷம் தான் சார் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எந்த மதராசி படம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, பிஸ்னஸ் பண்ணாங்க. வாங்கினவங்களுக்கு உங்களுக்கு லாஸ்ட் அந்த படம் லாஸ்ட். ஓகே, வாங்கினவங்களுக்கும் சில இடங்களில் லாஸ்ட் தான். ஏஆர் முருகதாஸ் மேலே வச்ச விமர்சனம் தான். எல்லாம் பழைய படம் மாதிரியே இருக்குது, அவருடைய படங்களே திருப்பி எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் தான். ஃபஸ்ட்டு 3 நாள் இருக்க அந்த படத்துக்கு இருந்த அந்த ஓப்பனிங் வந்து அப்படி உட்கார ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய லெவலில். வாங்கினவங்களுக்கு சில இடங்களில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெருசாக போகல. ஓகே. இந்த 2025 ஒரு 3 பேருக்கு ஒரு காம்படிஷன் எடுத்துக்கலாம் சார். அஜித், பிரதீப் ரங்கநாதன், அதுக்கப்புறம் தனுஷ். ஏன்னா இவங்க 3 பேர்த்துமே 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரியோ இந்த மாதிரியான கேட்டகரி ஆர்டிஸ்ட் தனி. ஆனால் இவங்களோட பெரிய ஹீரோஸாக பிரதீப் ரங்கநாதன் வளர்ந்துட்டாரு, தனுஷ் அவர்களுக்கும் பெரிய மார்க்கெட் இருக்குது, அஜித்துக்கும் இருக்குது. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, குபேரா, இட்லி கடை, பிரதீப் டிராகன், அதுக்கப்புறம் டியூட். யார் சார் வின்னர் 2025? பிரதீப் ரங்கநாதன் தான். பிரதீப் ரங்கநாதன் கிடையாது. பிரதீப் ஏகேன்னு ஒரு பெரிய ஸ்டார் இருக்காரு. இல்லை, நீங்கள் எவ்வளவு முதல் போடுறோம், எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்க்கணும். வியாபார ரீதியாக சொல்கிறேன். ஆனால் அவர் ஓப்பனிங் பார்க்குறப்ப இன்றைக்கி வரைக்கும் அஜித் வந்து நம்பர் 1 இருக்காரு. சரி, அவருக்கான ஒரு ஓப்பனிங் இன்றைக்கி அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு 3 நாள் ரிலீஸ் பண்ணி புக் ஆயிரும். பிரதீப் ரங்கநாதனுக்கு 3 நாள் புக் ஆகுமான புக் ஆகாது. பிஸ்னஸ் வைஸ் மினிமம் கேரண்டி உள்ள ஆர்டிஸ்ட் யாருன்னா அஜித். கண்ணை மூடிட்டு எவ்வளோ வேணாலும் கொடுத்தலாம், அதுக்கு உண்டான பிஸ்னஸ் கேரண்டி பிஸ்னஸ் இருக்குது. பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த பிஸ்னஸ் கிடையாது. படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும். அஜித் படம் எப்படி இருந்தாலும் ஓடும், பிரதீப் ரங்கநாதன் படம் நல்லா தான் ஓடும். 2க்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அந்த அவரை கொண்டு வந்து இங்கே வைக்கக்கூடாது. இந்த இயரை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. தனுஷை பொறுத்த வரைக்கும் மிட்லி கடை போகல, சரியாக போகல. குபேராவும் சரியாக போகல. இந்த வருடத்தில் அவருக்கு தோல்வி படம் இந்த வருஷத்துல தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்க்குறப்ப இந்த வருஷத்தில் ஜாக்பாட் அடித்தது யாருன்னா பிரதீப் ரங்கநாதன். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு அடிக்க லக்கு. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு லக் அடிச்சிருக்கு. இதை எப்படி அவர் கொண்டு போக போகிறார் கடைசி வரைக்கும்?
இது வந்து வேற வேற ட்ராக்ல மாற்ற போறாராங்கிறது தெரியல. இல்லை சார், குட் பேட் அக்லியா டிராகனா அப்படின்னு ஒரு மொழி எந்த படம் சார் நிற்க போகுது? குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு கொஞ்சம் நஷ்டமான படம் தான். லாபம் வந்து டிராகன் தான். டிராகன் இப்போ தான். டிராகன் தான் இந்த வருஷத்தோட இல்லை, அந்த ஒப்பீடே தப்புன்றேன். சரி. அஜித்தா பிரதீப் ரங்கநாதன் இந்த ஒப்பீடே தப்பு. இல்லை படமாக வந்துருவோம் சார். ஏன்னா அஜித் அப்படின்னு லாங் டைம் இல்லை ஷார்ட் டைம் அப்படின்றப்ப அஜித்துக்கு ஓகே. இந்த வருஷத்துல 2025 மிக லாபம் கொடுத்த படங்கள்ல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தலைவன் தலைவியா இருக்கட்டும், குடும்பஸ்தனா இருக்கட்டும், மாமனார் இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வாங்கினவங்களுக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி எல்லாத்துக்குமே லாபம் கொடுத்த படம். இந்த பெரிய படங்கள் எல்லாமே வாங்கினவங்களுக்கு சில பேருக்கு தயாரிப்பாளருக்கு லாபம் கொடுத்த படம், சில பேருக்கு வாங்கினவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்த படம். ஓகே. இந்த கேட்டகரியில் இப்படி தான் எடுக்கணும். அதில் வந்து அதான் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரியோ கவின் ரிலீஸ் ஆயிருந்தது, ஹரிஷ் கல்யாணம் டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அவங்களுக்கு என்ன கட்டம் ரிலீஸ் ஆகுது? ஏன்னா 2025 தீபாவளியும் பெரிய நடிகர் படம் ரிலீஸ் ஆகலை, பொங்கலும் பெரிய நடிகர் படம் ரிலீஸ் ஆகலை. 2026 இது மிஞ்சின ஒரு வருஷமா அமைய வாய்ப்புகள். 2026 ஸ்டார்டிங்லேயே 2 படம் இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகன், ஒரு பக்கம் பராசக்தி. ஜனநாயகன் எனக்கு இன்னொரு ஞாபகம் சார், விஜய் வந்திருந்தாருன்னா இந்த வருஷத்தை காப்பாற்றிருப்பாரோ. இல்லை, விஜய் வந்தாருன்னா காப்பாற்றிருப்பாருன்னா படம் இப்படி இருந்தாங்க. எந்த ஆர்டிஸ்டையுமே நம்ப முடியாது. இப்போ ஓகே, அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் படம் இல்லைன்னா ஓட மாட்டேங்குது. இப்போ அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஜனநாயகன் பராசக்தி 2 படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஜனநாயகன் விஜயோடைய கடைசி படம், அரசியலுக்கு வந்த பிறகு வரக்கூடிய படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஓகே, எல்லாருமே பார்த்துருவாங்க என்ன நடக்குது அப்படின்னு. பராசக்தி படம் ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டண்ட்டை, ஒரு மொழிப்போர் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய இதாக எமோஷனல் இருக்குது. இது 2 படம் தான் இந்த ஸ்டார்டிங்கினுடைய தொடக்கத்தில் இருக்குது. 2 படமே நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சார். இப்போ 2026 ஆரம்பமே களைகட்ட போகுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வழக்கமாக நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. நினைச்சில் அவனை சந்தி மாதிரி உளுந்து எடுப்பில் 4 முறை நன்றி.